அதானா கருவாட்டு குழம்பு தானா? ஆமா, கருவாட்டு குழம்பு சாம்பார் சாதம். ஆமா. இது தனுஷ் நடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்காது. ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம் ரெண்டு சேர்ந்த ஒரு மூஞ்சி. என்ன அதாவது ஆச்சாரம் பீச்சோரம், பீச் வரும். சாம்பார் சாதம் கருவாட்டு குழம்பு. இப்ப புரிஞ்சுப்பீங்க கண்டென்ட். இதுதான் கண்டென்ட். வேலை வேணாம், அஞ்சு கஞ்சி. அஞ்சு கஞ்சி போகுது. ஆமா, ஏன்னா இந்த படம் அந்த காலத்துல படம் எப்படி இருக்கு? படம் டைட்டில் வந்து பழைய டைட்டில் வச்சாலும் ஓல்ட் இஸ் கோல்டு தான் சொல்லுவேன். நான் அந்த காலத்தை அந்த படம்லாம் பார்த்துக்கிறேன், கொடுக்குறேன். யூடியூப்ல டிவியில் நிறைய படம், ஜெமினி கணேசன் படம் ரொம்ப இயல்பாக இருக்கும். பிபி சீனிவாசன் வாய்ஸ் அது மாதிரி இருக்கும். அந்த டைட்டில் இந்த படம் வச்சு 2K கிட்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த படம். என்ன பிடிச்சிருக்கு இந்த படம்? இந்த படத்தில் என்னன்னா எல்லாம் வந்து லவ் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் மூலியமா ஒப்புதலோட பொண்ணு பார்க்க போறாங்க, பையனை பார்க்க வராங்க. நான் சொல்றது புரியுதா? எல்லாருமே வந்து மாப்பிள்ளை வந்து எங்க சமைக்க, எங்க வேலை செய்யறான், எங்க இது பண்றாங்க. ஆனா பெத்த தாய் வந்து என் பையன் என்ன மாதிரி நல்லா சமைப்பான்னு எந்த தாயும் சொன்னதில்லை. நான் சொல்றது புரியுதா? அதை வந்து அவன் செய்யறான். அதை கேண்டரிங்னு ஒரு தொழில், அதை வந்து அங்க ப்ரூவ் பண்றான். அந்த காதல் தான் ஜெயிக்குது. இது தனுஷ் நடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்காது உண்மையிலே. ஏன்னா தனுஷ் படம் மாதிரி ஆயிடாது. நான் சொல்றது புரியுதா? ஒரு மாதிரி ஆயிடாது அது படம் வந்து ஒரு மாதிரி. ஆமா ஆமாமா, திருப்பி அது இன்னொருத்தர் நடிச்சதுனால அவன் தனுஷ் மாதிரி வாழ்ந்துக்கிறான். அந்த புது கதாநாயகன் தனுஷ் இல்லைனாலும் அந்த பையன் நல்லா நடிச்சுக்கிறான். இந்த கதாநாயகன் ரொம்ப தயிர் சாதம் மூஞ்சி, பிரியாணி இல்லாம ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம் ரெண்டு சேர்ந்த ஒரு மூஞ்சி. என்ன ஆவான்? பொறுமையா தான் இருக்கான். தன் காதலியை பொறுமையா விட்டு கொடுத்து ஜெயிக்கிறான்னா பெரிய விஷயம் தானே. பெரிய நல்ல ஸ்கிரீன் பிளே நல்ல பக்காவா யோசிச்சு தான் எழுதுகிறாரு. இது கிளீனா தெரியுது. அது வந்து உண்மையில அவர் நிஜ இதுல உண்மையில ஃபீலிங்கோட எழுதி கதையா தான் தெரியுது. அந்த பையன் மூஞ்சில கண்டிப்பா இல்ல கண்டிப்பா ஓகே தான். எப்படி நான் சொல்றேன்னா, நிறைய லவ் பண்ணுவாங்க, எதோ கொஞ்சம் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றது புரியுதா? ஆனா சமைச்சு கொடுத்து அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண பெரிய விஷயம் இல்ல. அந்த பொண்ணு என்ன ஃபீலிங் வரும்? தன்னோட தாய் இல்லைன்னா அந்த ஸ்தானத்துல இவன் சமைச்சு கொடுக்குறான் தானே நினைக்கான். தந்தையா சமைச்சு கொடுப்பாங்க, தாய் தானே சமைச்சு கொடுப்பான். அந்த தாய் ஸ்தானத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்தானா அந்த காதல் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? கதையே அதான், கதையே அதுதான். ஆமா, கருவாட்டு குழம்பு சாம்பார் சாதம். ஆமா, நீங்க தப்பு. அது எப்படி தெரியும்னா, நான் வரேன், நான் கதைக்குள்ள வரேன். அதாவது ஆச்சாரம் பீச்சோரம், சாம்பார் சாதம் கருவாட்டு குழம்பு. இப்ப புரிஞ்சுப்பீங்க கண்டென்ட். இதுதான் கண்டென்ட். கரெக்டா? அதாவது நான் சொல்ற பாருங்களேன், நம்ம இவரு பாஸ்கர் சொல்ற மாதிரி ஆச்சாரம் பீச்சோரம், சாம்பார் சாதம் கருவாட்டு குழம்பு. சோ அதுதான் சொல்லிடுறேன். கருவாட்டு குழம்பு வச்சு காதல் படமா வளர்ந்து கல்யாணத்துல முடிஞ்சு திருப்பி அந்த காதலி தேடின்னு போற காலமா இருக்குது. காரமாகவே ஸ்வீட் ஆகுது. இல்ல அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இப்போ என்னன்னா சிம்பிளான விஷயம். இவர் வந்து இவர் வந்து 80s கிட்ஸ். சோ 80sல இருந்து இப்போ 2K 70s நான் வயசு என்னன்னா, எனக்கு கரெக்டா வயசு வந்து 56 வயசு ஆகுது. 56 வயசு. ட்ரெஸ்ஸிங்க பாத்தியா இல்லையா? 2K காதல் மன்னன்ல இருந்து அப்டேட் ஆயிருக்காரு. அதே மாதிரிதான் தனுஷ் சாரு காதல் கொண்டையில இருந்து துள்ளுதலுமையில இருந்து, அதே மாதிரிதான் தனுஷ் சார் வந்து காதல் கொண்டையில இருந்து துள்ளுதலுமையில இருந்து இப்ப நீக்கு வரைக்கும் அப்டேட் ஆயிருக்காரு. புரியுதுங்களா? காதல் வந்து வெவ்வேறு பரிமாறத்துல இருக்கு. அஞ்சுக்கு எவ்வளவு பாயிண்ட் தருவீங்க? அஞ்சுக்கு எவ்வளவு மார்க்கு காயிங்களா? 5க்கு 5 கூட்டா போதும். நான் ரொம்ப ஆசை இதெல்லாம் மத்த நிறைய பேர் போச்சுவாங்க, புரியுதா? ஏன்னா பெரிய பெரிய ஜாமாவெல்லாம் இது மாதிரி கதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க. 5க்கு 5 போகுது. ஆமா, ஏன்னா இந்த படம் அந்த காலத்துல ஜெமினி கணேசன் நிறைய இருக்குது, புரியுதா? காதல் படம் அதெல்லாம் அந்த அளவுக்கு போனா ஓரளவு அவரோட ஸ்கிரீன் பிளேக்கு ஒரு 5க்கு 5 அவ்வளவுதான். அவட 4.5 சொல்லலாம். 5க்கு 5 இருக்கு. 4 புள்ளி நாங்க சென்டிமீட்டர் மழையாது சென்டிமீட்டர் இவ்வளவு பதிவாச்சு. நூகம் பக்கத்துல இவ்வளவு சென்டிமீட்டர்னு 5க்கு எல்லாமே புதுசா இருந்தாலும் ஹீரோயின் நயன்தாரா மாதிரியே இருக்காங்க. அது பேரு தெரியல தம்பி பேரு. ஏன்னா பேரு வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரியான மொழியான பேரு தான் இருக்குது. நான் சொல்றது காமெடியில அந்த பையன் கூட இருக்கிற நண்பன் வந்து பக்காவா பண்ணி இருக்கிறான். அதான் காமெடி. அவன் நல்லா பேரு தெரியல, எல்லாம் புது ஆக்டர்ஸ். அந்த பையன் நல்லா மலையாளம் நடிச்சவர். அப்படியா? பக்காவா பண்ணிடுறா தம்பி. உண்மையிலே
நீ தான் அதிகமா தெரியுது அந்த ஸ்கிரீன் பிளேல. காதலன் தெரியுதோட அந்த பையன் ஸ்கிரீன் பிளேல அதிகமா அந்த காமெடி கூட தோழன் நண்பன் அவன் தான் அதிகமா தெரியுறான் அந்த படத்துல. அந்த அளவுக்கு தனுஷ் அவ்வளவு கொடுத்துக்கிறாரு அவனுக்கு. அந்த டைலாக் எல்லாம் அவனுக்கு கொடுத்துக்கிறாரு. இப்படிலாம் பேசணும்டா எங்களுக்கும் அதாவது லவ் வந்து நீ நடிக்கணுமா வேணாமா? வேணாம் இவர் நடிச்சா போதும், நான் நடிச்சா போதும். இவர் நடிச்சா நான் நடிச்சா மாதிரி, நான் நடிச்சா இவர் நடிச்சா. எங்களுக்கும் தனுஷ் சார் வேணும்னா இவர் வாய்ப்பு கொடுங்க. சம்பளம் இல்லாம நடிப்பாரு. ஆமா